இன்னொன்று என்ன நிறைய பேருக்கு புரியல, நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள். என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை. அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க, பதவிக்காக இருந்தவர். இங்கே இருக்கிறவங்க எங்கள் கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள். ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது 4.5 ஆண்டு ஆளுங்கட்சி நண்பன் வெற்றி வந்து இன்றைக்கு இல்லை. இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமாமேஸ்வரி அரசியலிருந்தே ஒதுங்கிவிட்டார். அதுபோல 2-3 பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோடு இருக்கின்ற 9 பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு உங்களுக்கெல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இன்னொன்று, செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் கூலித்தேவன் நினைவிடத்தில் நயினார் என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் எங்கள் கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜக மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின் அல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், இல்லை நைட்டு பிரதர் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வத்தை என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன். ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஊரெல்லாம் போய் பேசுகிறதையும், ஆணவத்தில் ஆடுவதையும், அகங்காரத்தில் பேசுவதையும், பேயாட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம். அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன்?
அவர் பழனிசாமி போதும், அது பெரிய கட்சி போதும், 21 தேர்தலில் அவங்க அழைச்சில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை. அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம். அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறாங்க, அப்படின்னா நான் வெளியேறினதுக்கு பின்னால் யார் இருக்கா? இந்த மாதிரி நீங்க யூகங்களுக்கெல்லாம் நான் கிளியரா நேற்று 40 நிமிஷம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம், கரெக்டா? அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன். உறுதியாக சந்திப்பேன். அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி, அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான், உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு உண்டு நான் சொல்லியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் இருக்க மாட்டேன்னு கிளியரா சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஓபிஎஸ் நீங்களாம் சேர்ந்து அதெல்லாம் உங்க நீங்க நினைக்கிறது, நீங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல அது பெரிய மேதைகள் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. நானும் ஓபிஎஸும் அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள். நான் எதை நடுநிலையா பேசுவேன், யதார்த்தத்தை பேசுவேன். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று, எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம். நேற்று கூட நான் சொன்னது, ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு 15% இருக்கு, 20% இருக்குன்னு. எதுக்கு அவரை அப்படி பேசுறீங்க? ஏன் அவன் கூட போனா என்ன? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல. அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க. அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்றும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிற்கலான்னு கிடையாது. அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர், அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விஜயகாந்த் போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம். இது விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள். போயிட்டு எல்லாருமே 6 பேர் பேசணும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இபிஎஸ் என்ன சொன்னா, அவர் சொல்றது எனக்கு பச்சை போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அங்க உள்ள மற்ற 5 பேர் இருக்காங்களா, அவங்க தான் அதை வெளிப்படையா சொல்லணும். இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அந்த துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலை இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். உங்களோட கட்சியில் அதே நேரத்தில் அதிமுக பயணத்துக்கு எல்லாத்தையுமே இந்த ஆதரவுக்கு இன்னொன்று சொல்றேன், பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்யறான்னு தெரியும். எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம்னு தான் அவங்களை உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க. அதுபோல மதுரையில் உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது, அவரை அங்கே பிடிச்சிட்டு போறீங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி.
இது போல எங்கள் நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து. இது எங்கள் கட்சி, அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள்? இதெல்லாம் இது டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவர். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தான் என்னோடு நிற்பவர்களுக்காக நான் முடிவெடுப்பேனே தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன். சார் 10 நாள் காலக்கெடு இபிஎஸ் கொடுத்திருக்கீங்க, கட்சிக்கா